ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் பீஸா டெலிவரி பாய் அதாங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற கடை. காலிலேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் கூட வரலங்க. அந்த ஓனர் வேறு பார்த்தீங்கன்னா அசிங்கசியமாக நம்மளை திடீர்னு கிடக்கிறாரு. என்ன பண்ணுறது? யாரோ நமக்கு பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீக்கிரம் எடுப்போம். ஹலோ சொல்லுங்கள் சார். என்னடா இவ இந்த கத்துறா, ஐ நீட் பீஸா இப்பவே கொண்டு வான்னு கத்துறாப்பா. காது கொயின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த பீஸாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நம்ம செஞ்சது இது சூடு பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் தள்ள கட்டிடலாம். நம்ம ஓனர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது தூக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவனில் வைப்போம். இதை சாப்பிட்டா அவனுக்கு என்ன ஆக போகுது தெரியல. சீக்கிரம் ஆயிடு. ஸோ பீஸா பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அலைக்கே எடுத்து பையில போட்டுக்கிட்டு கொண்டு போய் ஃபோனில் ஒருத்த கத்தலாம் பார்த்தீங்களா, அவன் தள்ள பார்த்தீங்கன்னா கட்டிட்டு வந்துடலாம். இந்த நேரம் பார்த்து கடையில் வேற பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையே. விற்காத கடையில் ஆள் இருந்தான்னா இல்லாட்டி இல்லைங்க. எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் பார்த்தீங்கன்னா வாங்கியே தீரணும். இதுதான் நம்மளோட வண்டியா, இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே பாருங்க இன்னொரு சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா நிற்கிது. இதில் போய் டெலிவரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே. என்ன இது வண்டியில் சாவியை காணோம்? இதை ஓனரோட வேலைங்க. சாவியை வண்டி பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் போட்டு போயிட்டான், நாசமாக போனவன். சரி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா போகலாம். என்னடா இது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 மிரரை காணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பைக் எது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். எனக்கு எது பிடிக்கும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு எமகால எம்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வாங்கணும் ஆசை. பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரி பண்ண வேண்டிய இடம். எவன்டா அது எட்டி பார்க்குறதுக்கு குறுன்னு இவன் தான் பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பான் போல இருக்கு. இதுக்கு நம்மளை பார்த்துட்டு ஓடுறான். ஹலோ மொட்டை, நீங்கள் தான் பீஸா ஆர்டர் பண்ணீங்க எனக்கு தெரியும், வந்து எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வாங்க. என்னடா இது கதவு மட்டும் தானா திறக்குது. ஹலோ யாராவது இருக்கீங்களா உள்ள? யோ மொட்டை, பீஸா கொண்டு வந்திருக்கையா, வந்து வாங்கிட்டு காசை குடியா, எனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேணும். இல்லைடா டிப்ஸுக்கு என்ன கதவு லாக் பண்ணிட்டேன். டே எனக்கு டிப்ஸ்லாம் வேணாம், பீஸா கொண்டு காசு கொடு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். என்ன இது ஏற்கனவே பீஸா வேற ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான் போல இருக்க இவன். அப்புறம் எதுக்கு திருப்பி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணா தெரியலையே. டேய் மொட்டை எங்கடா இருக்கு, எங்கே தான் இருக்கியா? ஐயோ கொடாரி, வேணாம். போ. என்ன வாயில ஜுள்ளிக்கெல்லாம் ஊத்துதுங்க அவனுக்கு. போயிட்டானா? என்னடா அடிச்சு இப்படி என்ன கூண்டில் அடிச்சு வச்சுட்டு யாரா நீ? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட தப்பிச்சு போனோம். மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குங்க. என்ன பண்ணலாம், இந்த பெட்டு மேலே ஏறி அப்படியே அந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிருவோம். ஐயோப்பா ஏறிட்டோம். இருக்கானா அவன்? இல்லை அப்படியே போய் ஜம்பிங்கை போட்டுருவோம். என்ன இது இங்கே ஒரு சேத்து காலாக இருக்குது. அவன் தாங்க சேத்து மிதிச்சுட்டு பார்த்து இந்த பக்கம் வந்திருக்கான். இந்த கால் எங்கே போகுதுன்னா பாத்ரூமுக்குள்ளே வருது. இது ஷவல் தானே, எதுக்கு அவன் ஷவல் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. சரி என்ன பண்ணலாம், இந்த சேட்டு காலையே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்திருக்கான். என்னடா இது எவ்வளோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க அந்த இடத்துல. புதைச்சிட்டுறா அந்த சேர்த்து மிதிச்சுட்டு இங்கே வந்திருக்கான். இவன் யாரா? நம்மள மாதிரி இன்னொருத்த. டே தம்பி மேலே பாரு, மேலே ஓட்டருக்கு பாரு, அது வெளியே தப்பிச்சு வந்துரு. அடே பெட்டு மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறா. யாரா நீ? அவன் இங்கே தாங்க இருக்கோம். நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் பீஸா டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கான். அவன் கையில் மாட்டணும். நமக்கு இதான் நிலமை. இதான் வீட்டு கிச்சனா, ஃப்ரிட்ஜில் என்ன வச்சிருக்கானா? திருந்திரி சீசி. உள்ள பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்குங்க. பசிச்சா பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இந்த சீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வச்சுக்கலாம். வேற இங்கிட்ட அங்கிட்ட சுற்றின்னு கிடக்கிறானே. பேக் ஏரில் வேற நாயெல்லாம் வேற வளர்க்குறானா அவன். ஓடு. ஓகே இதுதான் உட்காந்து டிவி பார்க்குற இடம் போல இருக்கு. மெயின் டோர் வந்து லாக்ல இருக்கு. எப்படா இந்த வீட்டு தப்பிச்சு போகிறது? மேலே ஒரு படிக்கட்டு போகுது. வெளியே வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நமக்கு ப்ளூ கீ கிடச்சிருக்கு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது, என்னவா இருக்குன்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிப்போம். எப்பாடி ஜஸ்ட் மிஸ்ஸு சொருக்குன்னு போனான் பார்த்தீங்களா அவன். இந்த இடத்துல வந்து எதுவும் புக்கு வைக்கணுமா? புக்கு வச்சா ஏதோ நடக்கும்ன்றானுங்க. நான் படிக்கிற காலத்திலேயே புக்கில் வச்சிருக்க மாட்டேன். என்னடா இங்கே வந்து புக்கை கண்டுபிடிக்க சொல்கிறீங்க? முதல்ல அந்த ப்ளூ கீயை பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறது கண்டுபிடிப்போம். இருங்க இதுதாங்க அந்த டோர். எப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இது இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்கே கூட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வேறு உள்ள இருக்க போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கேருந்து எங்கடா போகிறது? க்ரோபார் இருந்தால் தாங்க இந்த பலகையை பிடுங்க முடியும். பவிங்களா இப்போ என்னடா பண்ணுறது? அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம், இந்த அட்டைப்பட்டியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இந்த அட்டைப்பட்டியை பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அந்த வெண்ட்டு வேலையை தப்பிச்சு போவோம். சீக்கிரம் வேற பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த போகிறோம். அது வேற பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. அப்படி இந்த அட்டைப்பட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போடு. ஐயே மிஸ் ஆயிடுச்சே. கமான். எஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டோம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. தீரந்தெரி சீசே எகிரி புடுறா. நல்ல வேலை வந்துட்டோம். ஏன்னா அவனுக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம போகிற சவுண்டெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறான். இப்போ இதுவரை எங்கே போகுதுன்னு தெரியலையே. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். கீழே வந்து இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு. இதை எப்போ திறக்கிறது? இதுக்கு மேலே ஒரு சுவிட்ச் இருக்குங்க. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் டோர் வந்து திறந்துடும் போல இருக்கு. இது எந்த டோரு தெரியுதா? க்ரோபார் போட்டு அடைச்சி வச்சிருந்தான் பாருங்க, அந்த டோரு. நம்ம அந்த வெண்ட்டு மேலே ஏறி தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்தோம். கச்சாக் என்ன இது?
ஐயா டைம் செகண்ட்ஸா? இந்த டைம் செகண்ட்ஸ் முடியாதோட டோருக்குள்ளே போயினா டோர் லாக் ஆகிடும் போல இருக்கு. யோ பாடி ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இல்லைன்னா என்ன ஆகுறது? இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு, ஆனால் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வேலை செய்யணும்னா ஏதோ பாஸ்வேர்டு போடணுமா? இது வேற நான் கண்டுபிடிக்கணுமா? ஐயே என்னடா இது? இந்த இடத்துல வெண்ட்டு உடஞ்சிருக்கு, ஆனால் இது வழியாக நான் எப்படி கிராஸ் பண்ணி போகிறது? இதுக்குன்னா வழியை கண்டுபிடிக்கணுமே. இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குங்க. இந்த தூக்கி அது வெண்டில் அடிச்சா பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும், அப்படியே தப்பிச்சு போயிடலாம். இந்த சிலிண்டரை தூக்கி அந்த மொட்டை மண்டையில் அடிச்சா கூட தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அதுக்குள்ள அவன் கையில் ஒரு கோடாரி வச்சிருக்கானே, அதை வச்சு நம்ம மண்டையை அவன் பொழந்துருவான். இதை தூக்கி பாப்பா கச்சக். இது தூக்கினா டோர் அன்லாக் ஆகுமா? ஏதோ மானிட்டர் ரூமுங்க. அவன் இப்போ தான் இங்கே வந்துட்டு போயிருக்கான். ஏன்னா காஃபி சூடாக இருக்குது, டோனட் வேறு பாதி சாப்பிட்டு வச்சு போயிருக்கான் அவன். பட்டன் அமைக்கி பாப்பா. வாவ், ஏதோ டிவி ஆன் ஆயிருக்கு. I591. இதுதான் இந்த நம்பரா? கண்டுபிடிச்சிட்டோம்ல. 591. அக்காச்சா, எப்படியோ லிஃப்ட் பற்றி நான் ஆயிடுச்சு. மேலே போனவா கீழே போனோமா, மேலே போனாமல் கீழே போனோமா. சரி கீழே போவான், ஏன்னா மேலேருந்து இவ்வளோ தூரம் கீழே தானே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோ. இது வேறு நம்மளை எங்கே கூட்டு போய் விட போது தெரில. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோ வச்சு நான் இப்போ ஏற்றி விட்டுருங்கப்பா. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேன் வச்சிருக்கானுங்க. இங்க நில்லு, என்னோட கீழே இவ்வளவு பெரிய ஸ்பைக் இருக்கு. சத்தியமா நம்ம ஜம்ப் பண்ணலாம் தாண்ட மாட்டோம். இதை தாண்டணும்னா இந்த ஃபேனை நம்ம வந்து ஆன் பண்ணணும். இந்த ஃபேனோட ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிட்டு போற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. அந்த ஃபேன் ஆன் பண்ற லிவர் எங்க வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? கடைசியில் நம்மள எலக்ட்ரிஷியன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண வச்சுட்டானுங்க. ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓடணும். ஐயா கவுந்து கீழே விழுந்துட்டாங்க. சை, நல்ல வேலை இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஓடு 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 ஓடு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, நிற்காம ஓடு 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 ஓடு. யோ பாடி, வந்துட்டேன். அந்த ஃபேன் நம்மளை புஷ் பண்ணனால பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டோங்க. ஐயா இந்த கொது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா திறக்குது. கரெக்டான வழி தானே? கரெக்டான வழி. இந்த கண்ணாடிக்குள்ளே பாருங்களேன், எவனோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காவே. யாரோ தம்பி நீ இவ்வளோ பெருசா வர? ஆத்தாடியாத்தா, இவன் பேரு ப்ராஜெக்ட் கையில். அதாவது நம்மள மாதிரி இவனை பீஸா டெலிவரி பண்ண வந்தவங்க, அவனை பிடிச்சி அவன் கையெல்லாம் பற்றியே பெருசாக்கி வச்சிருக்கான் அந்த சட்டி தலையை. இப்போ இவங்கிட்ட தப்பிக்கணுமா? ஏகிட்ட போயிட்டு ஒரு ஜம்ப்பு, பிடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு கன் இருக்குங்க, பீஸா கண்ணா. அடப்பாவீங்களா, இங்கே வந்து பீஸா தானா? சரி வேற வழியில் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வளர்ந்தவனை பற்றி அடிக்க வேண்டியதா? என்னடா இவன் அநியாயத்துக்கு காமெடி பீஸா இருக்கான். ஆளுதான் வளர்ந்துருக்கானே தவிர ஒன்றுமே இல்லை. பிளாஸ்ட் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே சண்டைக்கு வருவேன். இங்கே பாருங்க, 2 கையை பாட்டாக பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். ஆனால் அந்த பீஸா கண்ணும் பார்த்தா கையை விட்டு பிடிக்கிட்டானுங்க. அது இருந்தால் கூட இப்போ சட்டி தேன் அடிச்சு பார்த்தா ஓட விட்டுருப்பேன். இப்போ என்னடா இது? இப்போ இந்த ஃபேன் ஆக்டிவேட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா பறந்து போனோமா நம்ம? சரி, இந்த ஒயரை தான் கொண்டு போய் கனெக்ஷன் கொடுக்கணும் போலக்கு. ஐயா இந்த ஒயர் வர நம்மளுக்கு இழுக்குதுங்க. எகிரி குதி அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுருவு. எஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேனை ஆன் பண்ணிட்டோம். ஆனால் இழுத்துன்னு வரப்போது ஒயரை நம்மளை அநியாயத்துக்கு பின் நோக்கி பார்த்தீங்கன்னா இழுத்துச்சிங்க. எப்படி மேனேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ இதில் ஏறி மேலே பறப்போம். ஸ்வைங், மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நெல்லு, கீழே இறங்க சொன்னா அட எகிரும் பல்லே. அப்படியே அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. வந்துட்டேன். இப்போ இப்படியே போயிட்டு போய் லேடர் வந்து கேட்ச் பண்ணணுமா? அடா பாவீங்களா, வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தமா தொண்டு வீடு மாதிரி இருந்ததுங்க. உள்ளே வந்து பார்த்தாலும் தெரியுது எவ்வளோ ரூம் கட்டி விட்டுருக்கான். இது ஏதோ ஒரு பரர் மாதிரி இருக்கு. இங்கே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எந்த பொருளும் இல்லை. இது அப்படியே திறந்துரு இருங்க. இது வீட்டோட பேக் யார்டு. அடா பாவீங்களா, இங்கே வரத்துக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? இந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல அந்த டிஸ்க் இருக்கு, இந்த நாய்க்கிட்ட விளையாடுறதுக்கு. அந்த நாயை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஏன்னா வளர்க்குற நாய் அவன மாதிரியே இருக்கு. இங்கே என்ன சொல்றானுங்களா? ஐ நீட் அ ஷவல். நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கே, இது தோண்டுவோம். இதுக்குள்ள தாங்க அவ யாரையும் புதைச்சி வச்சிருந்தா. பாருங்க, அவ எலும்பு கூடவே பார்த்தீங்கன்னா மாறிட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த எலும்பு கூட்டிலேருந்து காலை உண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா டாகுக்கு போடலாம். ஏன்னா டாகுக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும். அதான் நமக்கான ஒரே வழி. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்கள் காலை எலும்பு உண்டி எடுத்திருக்கேன், ரொம்ப நன்றி. பப்பி ஜூ இங்கே வாங்க, உங்களுக்கோசம் ஒரு எலும்பு துண்டு வச்சிருக்கேன். பாடி, அந்த எலும்பு துண்டு அது கவின்னு போயிடுச்சிங்க. இல்லை நம்மள்த பார்த்தீங்கன்னா கவி இருக்கோ. ஓகே, இந்த இடத்துல அது என்ன ஒழிச்சு வச்சிருக்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு புக்கு இருக்கு. புரிஞ்சிருச்சிங்க. நம்ம அந்த செல்ஃபில் பார்த்தோம்ல ஒரு புக்கு வைக்கணும் சொல்லிட்டு, அந்த புக்கு தான் இந்த புக்கு. இந்த நாய்க்கு அவ அங்குன்னு வேற பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்கான். ஆனால் இந்த நாயும் பார்க்கறதுக்கு அச்சேசல் அவன் முகச்சாட மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடலாம். இந்த ஜெயிலில் தாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் அடைச்சி வச்சிருந்தா. அங்கே சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம. எங்கே அந்த புக் ஷெல்ஃபு. என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு மொட்டை வீட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். லிசன்றாளா செய் தீரும். இப்போ
பாட்டு நிம்மதியாக பாட விட்றானா. நல்லா பாருங்க, பாட்டு பாடி ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கோம். அப்படிங்க ஜம்முன்னு போகிறான். இது சாவி இருக்குது. சரி சாவியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏய் என்னாச்சு? இது ட்ராப்புங்க. சாவி எடுத்தால் நம்ம உடச்சின்னு விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மண்டையை செட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு இவ்வளோ மூளையா? இங்கே பாருங்க, நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரி பண்ண வந்து 2 பேர் இருக்காங்க. இது ஒரு பொண்ணு. அக்கா இங்கே தப்பிச்சு போகிற வழி தெரியுமா? என்கிட்ட எல்லோ கலர் கீ இருக்குது. இதுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது? இந்த கதவுக்கு இது உடைக்கணுமா? உடைய மாட்டேங்குது. ஒரு சங்கிலியை கட் பண்ணணுமோ? அடோ ஆமாங்க, சங்கிலி கட் பண்ண பிறகு டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நைஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பிரசன்ட் மாதிரி இருக்கு. ஏய் யாரா நீங்கள்? ஐய ஜோம்பிஸு. இதுங்க ஜோம்பிஸ் தாங்க. ஆனால் எலும்பு குடிக்க எப்படி உயிர் வந்தது? இவன் தான் சயின்டிஸ்ட் மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. இவனே போய் இவரை கொண்டு வந்துருப்போம் போல இருக்கு. ஓகே, இது நம்ம போக வேண்டிய வழி. ஆனால் இது லாக்கில் இருக்கே. இதை எப்படா நம்ம திறக்கிறது? மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டை வழியாக போயிட்டு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன பொருள் கிடைக்குதா சொல்லிட்டு பார்க்கலாம். ஏய் இன்னொரு ஜோம்பி என்கிட்ட வராத அப்படி. அடிச்சிட்டானே. ஓ நீ கீழே வந்துட்டியா? மேலே இருந்தால் கூட நீ கதையை முடிச்சிருப்ப. கீழே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டே சிங்காரோ. அவனை காலி பண்ணனே பாருங்க. நம்ம போய் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது நம்மளை எங்கே கூட்டு போகுது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்னடா இது? இப்போ ஓடி போயிட்டு வர பற்றி ஜம்ப் பண்ணணுமா? கரெக்டாக ஜம்ப் பண்ணலன்னா ஜோலி வந்து முடிஞ்சிருவாங்க. கரெக்டாக போயிட்டு எகிரி குதி புடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே இதுக்கு மேலே ஏறிட்டு இப்போ இந்த ஒரு என்னங்க இது கோளாறில் மாட்டாமல் வேறு ஜம்ப் பண்ணணுமா? அப்படியே ஜம்பிங்க போடு. இந்த ட்ராப்ஸ்லாம் நான் கடைசியாக எப்போ பார்த்தேன்னா பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா சொல்லிட்டு ஒரு கேம் சீரிஸ் இருக்குங்க. அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். அது கேம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அதே ட்ராப்ஸ் தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு. ஐயோ ஏய் ஜோம்பி. ஐயோ என்னடா இது இப்படி பொக்கு பயமுறுத்துறீங்க? இந்தா வாங்கிக்கோ. சாவுதா பாருங்களேன். எப்போடி ஒரு வழியாக சோம்பியோட கதையை பற்றி முடிச்சிட்டோம். எங்கே வச்சிருக்கானுங்க பாருங்களேன். நைஸாக வந்து பின்னாடி குத்த பார்க்குறான் நம்மள. ஏண்டா ரியல் லைஃப்பில் தான் கூடவே இருந்து முதல்ல குத்துறானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேமில் கூட அப்படியே பண்ணுறீங்களடா. மனசு இல்லைனாலும் அதான் என்னடா இதுக்கு மேலே வழி இல்லை. இதை சிலதா பற்றின வச்சிருக்கான். இந்த சிலை கிட்ட பார்த்தீங்கன்னா கத்தி வைக்கணுமா? இது ஒரு பசிலுங்க. இந்த பசிலை முடிச்சோன்னு பாருங்களேன், டோர் பற்றி ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஒண்டி தான் வந்திருக்கோம். அந்த அக்கா கூட இருந்தவனால பார்த்தீங்கன்னா ஆளக்கானோம். இது படிக்கட்டு. இதுவரை நம்மளை எங்கே கூட்டு போய் விட போது தெரியல. என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ கீ இருக்குது. அதை வேறு எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியல. இதுவரை உள்ளே போயிட்டு வருதா? நில்லு அப்படியே ஒரு ஜம்ப்பு. அப்படியே அங்கேருந்து ஒரு ஜம்பிங்க போடு. எஸ் வந்துட்டோம். பல தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த கட்டையத்துக்கு என்ன பண்ணலாம்? இப்படி போட்டுடலாம். திறந்திரு சீசே. இது இந்த இடமா? திருப்பி பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்குள்ளே தாங்க வந்துருக்கோம். இப்போ இந்த எல்லோ கீ எங்கே யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து ரெட் கீ வந்து யூஸ் பண்ணணுமா? ஐயோ என்னடா இவன் எங்கே போனாலும் பின்னாடியே வரா. அழகா போகிறது நம்மளோட தப்பாங்க. உடைய மாட்டேன்றா பாருங்க நம்மள. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயே மொட்டை என்ன உட்றா. ஏன்டா எங்கே போனால் பின்னாடியே வந்துட்டு இருக்கு? அவசரத்துக்கு வர மேலே ஓடி வந்துட்டோம். இது என்ன இடம் என்ன எது தெரியல. மொட்டை இருக்கியா? ஆளக்கானுங்க இருங்க. இங்கே ஏதோ ஒரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. அப்படியே போயிட்டு பிடிச்சிட்டோம். இங்கே தாங்க அந்த எல்லோக்கு யூஸ் பண்ணணும். அந்த மண்டையை தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவனுக்கு பயந்து ஓடி வந்தனால போய் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சேன். நன்றிடா மொட்டை. இது என்னடா இது? இன்னொரு ரூமா? எத்தனை ரூம்டா இந்த வீட்டில் கட்டி வச்சிருப்பீங்க? எவனாவது இருந்தா வச்சு உதவி கூப்பிடலாம். ஆனால் இங்கே ஒருத்தனையும் காணும். இங்கேருந்து நான் எப்படி போகிறது வேறு தெரியலையே. இருங்க. வழியை பார்த்துட்டேன். இது வழி கிடையாது. நாங்கள் மேலே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோமா? அந்த ஃபோட்டோ அப்படியே ஒரு தள்ளுறா. அப்படியே என்ன பண்ணு, இந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏறிடுவோம். இது என்னடா இது? இன்னொரு பரர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டில் எரியாதா? சரி பார்த்து வந்துட்டேன். என்ன யாரோ நீ? 4 கால் பையா. கிட்ட வராத. போ. எப்போடி நல்ல வேலை உனக்கு ஆட்டத்தை காமிச்சினாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே. ஐயோ வழியை வேற காணும். எங்கே பொறுத்து? இதா வழியா? என்ன பண்ணலாம் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி தப்பிச்சு வந்துட்டு எது லக்கில் போய் தப்பிச்சிட்டாங்க. யாருங்க அவன் 4 காலில் ஓடி வரான் நம்மளை பார்த்துட்டு. இதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல சீஸை வந்து வைக்க சொல்கிறானுங்க. நம்ம சாப்பிட வச்சிருக்க சீஸ் வந்து எலி கொடுக்கணுமா? சரி கொடுத்து தான் பாப்பா. எலி இந்தா வந்து சீஸ் எடுத்துக்கோ. ஜூ இன்னும் இது அது படுத்திங்கன்னு போகுது. எனக்கு என்ன கொடுத்துட்டு போ. ஏதோ எடுத்துகிட்டு வருதுங்க. என்னது? ரெட் கீ. நம்ம கீழே ஒரு டோர் போத்தோம் பார்த்தீங்களா? அதை திறக்கிற கீ. இப்போ இந்த பட்டன் வர ப்ரெஸ் பண்ணணுமா? இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. இந்த இடத்துல பார்த்தா லேடர் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் பாருங்க க்ரோபார் போட்டு அடிச்சு வச்சிருக்கான் அந்த மொட்டையை. சரி இதை என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பிளேசிங்கை போட்டு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். செக். ஏன்னா வழி கிளி கிடச்சிருக்கா? இது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குங்க. இது இவ்வளோ நேரம் க்ளோஸ் ஆகிருந்து பார்த்து திறந்துருக்கு. சூப்பரு. அடப்பாவீங்களா? இது நம்ம எல்லோ கீ எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த படிக்கட்டு தான். அதான் அந்த எல்லோ கீ யூஸ் பண்ணி ரூமுக்குள்ளே போனோம் பார்த்தீங்களா? அதே படிக்கட்டு. ஆனால் சுற்றி இந்த வீட்டுக்குள்ளேயே வரா மாதிரி வச்சுருக்கோங்க. அவள் திருப்பி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் அங்கே தான் பார்த்தீங்கன்னா போனான். நல்லா வேலை சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏதோ ஸ்டோர் ரூமு. ஆனால் இங்கே என்னடா வழியே காணோம். இதுக்கு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி போகணுமா? அட பாவீங்களா, என்னடா குரங்கு வித்தையெல்லாம் காட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு படே. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காகாது என்று சொல்லு. ஒரு பந்தை நீருக்குள் மூழ்கிதான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதா. அதுபோல் உன்னை யாரு ஓரம் கட்டிதான் வச்சாலும் நம்பி வாடா நம்பி வாழுடா. எப்படி மசா கெட்டா பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ண போட்டு வீடியோ கொஞ்சம் ஐப்போ எது யாரோ நீ இப்படி வந்து பொக்குன்னு பயமுறுத்திட்ட. ஏன்டா பாட்டு பிடிக்கலன்னு சொல்கிறா, அதை விட்டு என்னடா பொம்மையெல்லாம் வச்சு பயமுறுத்துற. எப்போ இதை நைட் டைமில் ப்ளே பண்ணாங்க பார்த்து ஒரு செகண்ட் பொக்குன்னு ஆயிடுச்சு. இதையே அடைச்சி வச்சிருக்கானா அவன். இதுனா ரெட்டு ப்ளூ ஏன்னா ஒன்றுத்துல தான் போனோமா. என்ன பண்ணலாம், நம்ம பேசாமல் ப்ளூலேயே போயிடலாம். ஏன்னா நம்ம பாட்டு ரெட்டில் போயிட்டு அந்த சட்டி தலையை கீழே நின்று அவன் மேலேயும் உண்டோன்னா என்னங்க ஆகுறது. ஸ்விங் என்ன ஏடா இது, ஐயோ இது நம்ம நெசுக்க போகுது. முல்லை இது தட்டி போடுமா. கமான் ஓட எப்படி தெரிஞ்சுனா ரெட்லேயே போயிருப்பேனே. எப்பாடி ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா ரெண்டு நடுவையும் மாட்டி சட்னி ஆகிட்டு இருப்போம் நம்ம. இதுவே நம்மளை எங்கே கூட்டு போகுது தெரியலையா. அப்படியே எகிரி எஸ் வந்துட்டேன். என்னடா அது ஒன்றும் எவ்வளோ தூரம் நான் போகிறது. இங்கே ஒரு வெண்ட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு ஓட. ஓகே இப்போ இது கீழே வேற குத்திக்கணுமா. சட்டித்தலையை இல்லைல்ல இல்லப்பா பொம்மையா இது. ஒரு செகண்ட் அவன் நினச்சி பயந்துட்டேன். 16,000 தான் இங்கே இருக்கிற ஹையஸ்ட் ஸ்கோர். இதை பீட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும். சரி பீட் பண்ணிவிடுவோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா. அவ்வளோதாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டோம். அவன் பார்த்தீங்கன்னா 1600, நான் தெரியாமல் 16,000 சொல்லிட்டேன். 1600 தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரு. பட் நம்ம எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோனா 1950. ஷூட்டிங்லலாம் நம்மளை வந்து அடிச்சிக்க முடியுமா. சரி இந்த டோராச்சும் ஓப்பனாக இருக்கா, போட்டு வச்சிருக்கீங்களா. எஸ் திறந்துட்டோம். இதில் எஸ்கேப் ஆகிற வழின்னு நினைக்கிறேன் இல்லையா. இது வீட்டோடைய டாப் ஃப்ளோருங்க. இந்த வீட்டோட கண்ணாடியில் பாருங்களேன் இலுமினாட்டி சிம்பிள் தானே இது, அதெல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த டெலஸ்கோப் வழியாக நிலாவை பார்த்தா நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டு இருக்க போதே அந்த சட்டித்தலையை பின்னாடி வந்து மாட்டா மேலே வச்சுட்டா என்னங்க பண்ணுறது. அதனால் கமெண்ட் தப்பிச்சு போகிற வழியை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எவனாவது இருந்தால் உதவி பண்ணுவா சொல்லிட்டு நானும் எட்டி பார்க்குற ஜன்னல் வழியாக ஒரு பயப்புள்ளைய கூட பார்த்தீங்கன்னா காணுங்க. லிஃப்டா, இந்த லிஃப்ட் வேறு நம்மளை எங்கே கூட்டு போகிறது இல்லையா. லிஃப்ட் நல்ல வேலை இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கே போகலாம், மேலேயே கீழே. சரி மேலேயே பார்த்தீங்கன்னா போவோம். இதுக்கும் மேலே ஒரு டாப் ஃப்ளோர் இருக்குமா, இருக்கே போய் தான் பார்ப்போம். கமான் சீக்கிரம். எனக்கு என்னமோ ரொம்ப நேரமாக இது வீட்டுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் என்ன சுற்றி என்ன பிரயோஜனம், வழி கிடைக்கலையே. வீட்டோட மேல் மாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். என்னடா இது கோல் இருக்குது, கோல்டு இருக்கு, இதான் மைண்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த வண்டி தானே, இது ஆன் பண்ணி தப்பிச்சு போயிடலாம். பவர் வேணுமா, இப்போ இதை வேற நான் ரீஸ்டோர் பண்ணணுமா. அட பவங்களா, இந்த ரோலர் கோஸ்டர் அழகா தப்பிச்சலாம் சொல்லிட்டு பார்த்தா கரண்ட் வேற வேணும்ன்றானுங்களே இவனுங்க. என்ன பண்றது, இங்க பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை நடந்திருக்கு. ஆனால் எதுக்காக அவனுங்க பாதியிலே போயிட்டானுங்க. ஒருவேளை அந்த பெயிண்ட் அடிக்கிறவனுங்களே இவன் சமைச்சு கிமிச்சு சாப்பிட்டானோ பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க சட்டி தலையை. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய பீஸா ஷாப்பு. எப்படியாவது நம்ம தப்பிச்சு போனோம். இது லிவர் இருக்கு. ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சிங்க மேலே. எனக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்குது. அப்போ பவர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டக்குன்னு மேலே போயிட்டு அந்த ரோலர் கோஸ்டரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிடலாம். எனக்கு ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் போகிறது ரொம்ப பிடிக்குங்க. நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சும்மா மேலே கீழே லெஃப்ட் ரைட் ரவுண்ட் அடிக்க போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்டை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இந்த லிவரை இழுத்தாலே போதும். எஸ் ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது. அப்பா அப்படிதான். ஆனால் பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம தான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா இது யூட்டர்ன்லாம் போட்டு போகுது. ஐயா ஏலேலோ ஐயா, இது எங்கேயும் நம்மளுக்கு கூட்டு போகுதுங்க. ஏதோ குகைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்கு. என்னடா வீட்டை விட்டு வெளியே சுற்றின்னு போய் இறங்குவோம் சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு குகைக்கு கூட்டு வந்து நம்ம நிறுத்திருக்குது. இப்போ இதுக்குள்ளே வேறு பார்த்தீங்கன்னா போனோமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் இருக்குது. இந்த பிக்காக்ஸை பார்க்க போது எனக்கு மைண்ட் கிராஃப்ட் நமக்கு தாங்க வருது. மைண்ட் கிராஃப்ட்லாம் ப்ளே பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது. நான் வந்து கடைசியாக மைண்ட் கிராஃப்ட் வந்து 2022 23 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணேன். அப்புறம் ரீசெண்டாக ஒன் டைம் தான் ப்ளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே பார்த்து சரியாக ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல தான் இந்த பைப்பில் வந்து இந்த கோல்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு தெரியலையே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னவா இருக்குன்னு தெரியலையே. ஆனால் டைனமேட்டு, அதாவது வெடிகுண்டுங்க. இதை தூக்கி அந்த மொட்டை மடையிலே அடிக்கிறவங்க அவள் பார்த்து வெடிச்சு செதறணும். அதை பார்க்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயே என்னடா இது பற்றிச்சு நெருப்பத்தனே. ஓடு முனை இதை பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும். அப்படியே கடாசுறாது. போடி ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல வேலை அது நம்ம கையில் இருக்கும்போது பிளாஸ்ட் ஆகலை. பிளாஸ்ட் ஆகி நம்ம காலியாகிட்டு இருப்போங்க. நல்ல வேலை பிளாஸ்ட் ஆனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழி வந்து கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வர கீழே குதிக்கணுமா, இது சேஃப் தானா இல்லை கீழே முதல்ல இதில் இருக்குமா. குதிச்சிட்றா கைப்புள்ள. எஸ்
சேஃப் தாங்க. தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி தான். எஸ், இதுதான் போய் வீட்டு தப்பிச்சு போகிறேன். எக்ஸிட். அடா பாவி, எங்கேருந்துடா அடிச்சேன்? என்ன கூண்டுக்குள்ள அடிச்சு வைக்கிற? இறா எப்படி தப்பிச்சு போகிற மட்டும் பாரு. கமான் 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 கமான், எகிரி குதி. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா? அந்த இடத்துல டைனமைட் இருக்கு. சூப்பர். அந்த டைனமைட்டை தூக்கி அவன் மொட்டை மண்டையில சொல்லுனா கேலிங்க. போயிட்டானா அப்படியே குதி ஏறா அந்த டைனமைட்டை. ஐயே, வந்துட்டானே. மேலே ஏற முடியல. என்ன பண்ணலாம்? இங்கே நெருப்பு இருக்கு பாருங்க. இதில் 10 வச்சு அவன் மண்டையில தூக்கி அடிச்சிடலாம். கிட்ட வாடா 1 நெருக்கம் போய் தூக்கி அடிச்சுடுவாங்க. 1 ஜோலி முடிஞ்சுது. அவ்வளோதான், பீஸ் ஆகிட்டாங்க. யாருக்கிட்ட? இவன் மண்டையில தபையில வாசிக்கலாம் போல இருக்கு. சும்மா டப்பட்டு சொல்லிட்டு சாவப்போது கூட பாருங்க, வாயில் அவ்வளோ ஜொல்லு ஊற்றுது. திரும்பி ஏந்திக்கிந்து வந்துட போகிறான். முதல்ல என்ன பண்ண, தப்பிச்சு போகலாம். இதை வேற சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்கானா, எப்படி தப்பிக்கிறது? அதான் அவன் கையிலே ஒரு கோடாரி இருந்தது. இதான் கோடாரி. இதை வச்சு ஒரே வெட்டு. அவ்வளோதாங்க, விடுதலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறைய ரோப்ளக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. டேக் கேர். வரட்டா.